Hi friends, welcome back to my channel. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரைஸ் வாட்டர் சேலஞ்ச் மாதிரி செய்யலான்ட்டு இருக்கிறேன். 7 days இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி 1 டேவோட தான் போட்டிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாதம் வைக்கிற ரைஸை ஊற போட்டுட்டு ஒரு 2-3 hours அப்புறம் அந்த தண்ணி மட்டும் எடுத்து அதில் கொஞ்சமாக மில்க்கும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கிளென்சராக நம்மளோட ஃபேஸுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் காட்டன் போட்டு காட்டனில் நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாகவே நல்லா மசாஜ் பண்ணுறது மாதிரியே அப்ளை பண்ணோம்னா நம்மளோட ஃபேஸில் உள்ள டேட் எல்லாமே வந்துடுது. இது நல்லாவே எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அப்படியே விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் போடுறதுக்கு வேண்டி அதே ரைஸ் வாட்டர் கொஞ்சமாக எடுத்து அதில் ஃப்ரெஷ் அலோவேரா சேர்த்திருக்கிறேன். அலோவேரா ஜெல் கன்சிஸ்டன்சினால் இது தண்ணி கூட வேகம் மிக்ஸ் ஆகாது. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா பிளெண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளவர் போட்டிருக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தும் போது நமக்கு ஒரு ஃபேஸ் பேக் நல்லாயிருக்கும். அதனால் அரிசி மாவு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி ஆக்கிடணும். அதுக்கப்புறமா அதையும் ஃபேஸில் அப்ளை பண்ணினேன். இந்த அரிசி மாவோட வேலை பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸில் உள்ள டேனை எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணும். அதையும் அப்ளை பண்ணி ஒரு 20 minutes அப்படியே விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா வெறும் அரிசி தண்ணி மட்டும்தான். இதை நம்மளோட ஸ்ப்ரே பாட்டில்லையோ இல்லை இது மாதிரி பவுலில் வச்சுட்டு நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணி கொடுத்தோம்னா இது டோனராக ஒர்க் ஆகும். இது பெட்டர் ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நம்ம தினமும் இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னாலே நம்மளோட ஃபேஸில் கண்டிப்பாக நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக பிரைட்டாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனியும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன்.